ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் தமிழ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வினா எண் 8 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மார்ஜின் பார்த்திங்கன்னா லெஃப்டில் 10, ரைட்டில் 65. இப்போது ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் சோப்பு தொழிலில், இங்கே இல் வராது, அதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, தொழிலில் ஈடுபட்டுள்ள சில நிலையங்கள் பற்றிய விவரங்களை காட்டும் அட்டவணை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பித்து நம்மளுக்கு விவரங்களை வரைக்கும் ஒரு லைனாகவும் காட்டும் அட்டவணை 2வது லைனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, தமிழ்நாட்டில் இதில் ஆரம்பித்து இந்த வார்த்தைகள் பற்றிய விவரங்களை இது வரைக்கும் நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா கவுண்டிங் அதிகமாகுது. சரிங்களா, நம்மளுடைய ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 55 தானே எடுப்போம். இந்த 55ஐயே தாண்டுது அதோட கவுண்டிங். அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எது வரைக்கும்? பற்றிய வரைக்கும் ஒரு ஹெட்டிங், விவரங்களை காட்டும் அட்டவணை அது ஒரு ஹெட்டிங். சரிங்களா, தமிழ்நாட்டில் சோப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள சில நிலையங்கள் பற்றிய அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு ஹெட்டிங், விவரங்களை காட்டும் அட்டவணை ஒரு ஹெட்டிங். சரிங்களா, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால. ஓகேங்களா, இப்போது ஃபார்மேட் பிரகாரம் 55. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பற்றிய இது வரைக்கும் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 47 வருது. மைனஸ் பண்ணால் 8, 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணால் 14 அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்போ 14வது டிகிரியில் நம்ம இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்து இதே மெத்தடில் இதுக்கு கால்குலேட் பண்ணணும். விவரங்களை காட்டும் அட்டவணை இதே மெத்தட் தான். அப்போது ஃபார்மேட் பிரகாரம் 55 எடுக்கிறோம். அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 21 வருது. சரிங்களா, மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம், 27 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 27வது டிகிரியில் விவரங்களை காட்டும் அட்டவணை அப்படிங்கிறத கீழே 2வது லைனாக நம்ம அடிப்போம். சரிங்களா, கிளியரா? ஓகே, அடுத்து ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் காலம்ல இருந்து தான் கால்குலேஷன் போடுவோம். சரிங்களா, சோப்பு உற்பத்தி நிலையம் இதுக்கு தனியாக நம்ம கால்குலேஷன் போடுவோம். உற்பத்தி விற்பனை இது ரெண்டுக்கும் தனியாக கால்குலேஷன் போடுவோம். ஏன்னா உற்பத்திங்கிறது இந்த 2 காலமுக்கும் நடுவில் இருக்குது, விற்பனை அப்படிங்கிறது இந்த 2 காலமுக்கும் நடுவில் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு கால்குலேஷன், இதுக்கு ஒரு கால்குலேஷன். சரிங்களா, மற்றது எல்லாத்துக்குமே சேம். அதாவது இந்த மதிப்பு அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்லேருந்து கீழே இருக்க வேல்யூஸ் வரைக்கும் நம்ம கவுண்டிங் எது பெருசு அப்படின்னு செக் பண்ணி கால்குலேஷன் இப்போ போட போகிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த லாஸ்ட் காலமே எடுத்துக்கலாம். லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா, மதிப்பு ரூபாய்னு இருக்கா, அந்த ஹெட்டிங்ஸ் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா, அப்படி எதோட கவுண்டிங் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மதிப்பு 4, ரூபாயில் 7, அதோட கவுண்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்கணும். வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போது ஒரு இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா, அப்புறம் ஒரு சிங்கிள் டிஜிட் வந்திருக்கு. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி கமா கொடுத்துட்டாங்க. நிறையா இடங்களில் நம்மளுக்கு அந்த கமா ஸ்பெசிஃபை பண்ணல. சரிங்களா, இந்த மாதிரி கமா ஸ்பெசிஃபை பண்ணி சில இடங்களில் இல்லாமல் இருக்கும். அதை நானே இப்போ ஸ்பெசிஃபை பண்ணி, அதாவது நானே மார்க் பண்ணியிருப்பேன், கமா கொடுத்துருப்பேன் நானே. சரிங்களா, கமா கொடுத்து தான் அடிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கமா கொடுத்துட்டாங்க. ஒரு சில இடங்களில் கொடுத்துட்டாங்க, ஒரு சில இடங்களில் கொடுக்காம இருப்பாங்க. புக்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எங்கே கொடுக்கலன்னு. ஸோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்காத இடத்துலையும் நம்ம கமா கொடுத்து தான் அடிக்கணும். அப்படி கமா கொடுக்குறப்போ அதோட கவுண்டிங் மாறும் இல்லையா, 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிஜிட். ஹெட்டிங் சின்னது தான். இது 4, இது 7. அப்போ நம்ம எதை எடுப்போம்? இந்த வேல்யூவோட கவுண்டிங் தான் எடுப்போம். இதுதான் பெருசு, காலம்லேயே வேல்யூ தான் பெருசு. ஸோ 8 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அந்த கவுண்டிங்கை எடுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ அது கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபார்மேட் பிரகாரம் ரைட் சைடு மார்ஜின் என்ன? 65. அதை அப்படியே எடுத்துக்கலாம். மைனஸ் காலமில் எது பெருசு? இந்த வேல்யூ தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ இங்கே வர்றப்ப +2 அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தது தான். ஏன் +2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, +2 ஆட் பண்ணுறோம். ஸோ 8 + 2 10. சரிங்களா, மைனஸ் பண்ணால் 55. அதை அடுத்த லைனுக்கு அப்படியே கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பார்க்கலாம். அடுத்த காலமில் அளவு அப்படிங்கிறது 3. கீ இங்கே இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இப்போது கீன்னு கொடுத்துருந்தா கிலோகிராம்னு ஃபுல்லாக அடிக்கணுமா, இல்லை இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் அடிக்கலாமா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ அது எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே கீன்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கீன்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை அப்படியே நீங்கள் அடிக்கலாம். ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
இப்போ நீங்கள் ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறதா ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும்னு நினச்சி அடிக்கிறீங்கன்னா இந்த காலம் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். சரிங்களா? ரைட் சைடு மார்ஜின் என்ன நம்மளுக்கு 65. அந்த 65க்குள்ளே தான் இது முடியணும். 65க்குள்ளே முடியணும். சரிங்களா? அது வரைக்கும் தான் வரணும். அப்போ அது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டேட்மெண்ட்டு தப்பாயிரும். அப்போ அப்படி அடிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது ஒரு சில கொஷின் பேப்பர்ஸில் இங்கே கீன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே கிலோகிராம்னு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது அவங்க தெரிஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சு மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல கிலோகிராம்னு இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல கிலோகிராம் தான் அடிக்கணும். சரிங்களா? அப்போது நீங்கள் இங்கேயும் கிலோகிராம்னு ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா அது வந்து அந்த காலம்குள்ளே அந்த 65 அப்படிங்கிற அந்த ரைட் சைடு மார்ஜினுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு தான் ஒரு இடத்துல கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னொரு இடத்துல கிலோகிராம்னு ஃபுல்லாக அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஒரு இடத்துல கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துலையும் நீங்கள் அதே மாதிரி கிலோகிராம்னு ஃபுல்லாகவே அடிங்க. நீங்கள் அடிக்கிறது 65 ரைட் சைடு 65க்குள்ளே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் இப்படியே அடிச்சிருங்க, ஷார்ட் ஃபார்ம்லேயே அடிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது இல்லையா? அந்த 65க்குள்ளே முடியணும். அதனால் இதில் இருக்க மாதிரியே அடிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இப்போ இந்த காலம் அளவு வந்து 3. இப்போ இதோட கவுண்டிங் வந்துட்டு 6. சரிங்களா? அந்த டாட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 6 உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. கமா கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? கமா கொடுத்து தானே அடிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா ஒரு சில இடங்களில் இருக்குது, அதனால் கமா கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு. சரிங்களா? ஸோ 8 + 2 10 மைனஸ் பண்ணிக்கலாம். 45 வருது. இந்த 45 அப்படியே நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பார்க்குறோம். மதிப்போட கவுண்டிங் 4. ரூபாயில் இதோட கவுண்டிங் 7. உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது இந்த காலமில் எது பெருசு? 8 தான் பெருசு. ஆஸ் யூஷுவல் 8 + 2 நம்மளுக்கு 10 வரும். மைனஸ் பண்ணுறோம் 35. இந்த 35 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் இங்கே பாருங்கள், அளவு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 3. சரிங்களா? இது கீ அப்படிங்கிறது வந்துட்டு 6. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்கனால இந்த வேல்யூ இங்கே போயிடும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும். அப்போது எல்லா வேல்யூவையும் நம்ம செக் பண்ணால் நம்மளுக்கு 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு இந்த காலம் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ காலம்லேயே எது பெருசு? இதுவும் 6 உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே 6 அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். காலம்லேயே 6 தான் பெருசு அப்படிங்கிறது. 6 + 2 8 மைனஸ் பண்ணால் 27. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது வந்து லைனோட வேல்யூ. லைன் அப்படிங்கிறது என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த காலமோட லைனை நம்ம போடுவோம். சரிங்களா? இந்த லைனோட வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போது இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண லைன் வேல்யூ கூட +2 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 55 கூட +2 ஆட் பண்ணுங்க, 57. 45 கூட +2 ஆட் பண்ணால் 47. 35னா 37, 27னா 29. அவ்வளோதான். +2 ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்போது 2 இடத்துல நம்ம வந்துட்டு +2 வந்து ஆட் பண்ணுறோம். இது மறந்துடவே கூடாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஹோல் கால்குலேஷனும் மிஸ்டேக் ஆகி ஸ்டேட்மெண்ட்டே மிஸ்டேக் ஆயிரும். மறந்துடாதீங்க, எப்போவுமே மறக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இதை தான் நம்ம அதாவது அடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இந்த வேல்யூஸ் இந்த டிகிரியில் தான் நம்ம அடிப்போம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து சோப்பு உற்பத்தி நிலையம். ஸோ சோப்பு உற்பத்திங்கிறது வந்துட்டு 11 டிஜிட்டில் இருக்குது ஸ்பேஸோட சேர்த்து. நிலையம் அப்படிங்கிறது 5. அப்போ இது ரெண்டில் எது பெருசு? 11 தானே பெருசு. இதோட கவுண்டிங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 27. மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10 மைனஸ் பண்ணால் 17. மைனஸ் இதோட கவுண்டிங் சோப்பு உற்பத்தி அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 11. மைனஸ் பண்ணால் 6. 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 3 வருது. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா? அது கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ 13. 13வது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு இந்த சோப்பு உற்பத்தி அப்படிங்கிறத அடிப்போம். கிளியருங்களா? ஓகே. அடுத்து இந்த உற்பத்தி விற்பனை இதுக்கு கால்குலேஷன் பார்க்கணும் இல்லையா? உற்பத்திங்கிறது என்ன இருக்குது? நடுவில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கும் செகண்ட் காலமுக்கும் நடுவில் இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூவையும் செகண்ட் காலமோட வேல்யூவையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? கூட்டிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம்ங்கிறது எது? இதுதான் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம்.
இது ரெண்டையுமே ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுக்கும் பொதுவாக தானே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 18 மைனஸ் இதோட கவுண்டிங் உற்பத்தி 5 டிஜிட்டில் இருக்குது. அப்போது 5 மைனஸ் பண்ணால் 13. இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். 13 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 14 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 7 வருது. 7 கூட்டல் கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? இதுதான் லைன் வேல்யூ, இதுதான் ஃபஸ்ட்டு காலம். 27 கூட்டிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? 34. கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் +1 ஆட் பண்ணுறோம். 35. 35வது டிகிரியில் உற்பத்தி அப்படிங்கிறத அடிக்கிறோம். கிளியருங்களா? இப்போ இதே மெத்தட் தான் இதுக்கும் வரும். என்ன அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு மாறும். எப்படி மாறும்? இதில் வந்துட்டு 3வது காலமுக்கும் 4வது காலமுக்கும் பொதுவாக இருக்குது. கரெக்டா? அப்போ 3வது காலம் 4வது காலமோட வேல்யூ என்ன? 10 10. சரிங்களா? இது 3வது காலம், இது 4வது காலம். வேல்யூ 10 10. அப்போது ஆட் பண்ணால் என்ன வரும்? 20. 10 + 10 20 மைனஸ் இதோட கவுண்டிங் 5. சரிங்களா? -5 15. இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 16 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8. 8 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3வது காலமோட லைன் வேல்யூ. உற்பத்திக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, விற்பனைக்கு 3வது காலமோட லைன் வேல்யூ. அப்போது 3வது காலமோட லைன் வேல்யூ அப்படிங்கிறப்போ 27 35 45 தான் 3வது காலமோட லைன் வேல்யூ. சரிங்களா? அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 53 வரும். 53 கூட கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் +1 இங்கே ஆட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி +1 ஆட் பண்ணால் 54. அப்போது 54வது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு விற்பனை அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? கிளியருங்களா? இப்போது கால்குலேஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள். சோப்பு உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து எதுக்கு நேராக, எந்த லைனுக்கு நேராக அடிக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதை ஜஸ்ட் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைன் வந்திருக்கு. அடுத்து உற்பத்தி விற்பனை அப்படிங்கிற இது செகண்ட் ரோவாக இருக்குது. 2வது ரோ இது. 3வது ரோ என்ன? லைன். 4வது என்ன? அளவு மதிப்பு இது 4வது. அடுத்து இது 5வது. இந்த வந்து இந்த கடைசியாக ஒரு லைன் வருது. சரிங்களா? இப்போ நம்ம இது அடிக்கிறது எப்படி நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் சும்மா மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க. மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் விட்டாச்சு. சரிங்களா? மேலே ஒன்று கீழே ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் உற்பத்தி விற்பனை இந்த ரோ இருக்கு இல்லையா? இந்த ரோவையும் இந்த கிலோகிராம் ரூபாய் இந்த ரோவையும் விட்டாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? இந்த லைன் இருக்குது, இந்த கோடு இருக்குது. அடுத்து இந்த அளவு மதிப்பு அப்படிங்கிற இந்த ரோ இருக்குது. சரிங்களா? இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. சோப்பு உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது 2 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இந்த லைன் அடிக்கிறீங்க, உற்பத்தி விற்பனை அடிக்கிறீங்க, சோப்பு உற்பத்தி அடிச்சுட்டு கோடு போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து நிலையம் அடிங்க. அடுத்த லைனில் வந்து நிலையம் அடிங்க. நிலையம் அடிச்சுட்டு அதுக்கு நேராக அந்த அளவு மதிப்பு அடிக்கிறோம். அதுக்கு அடுத்த லைனில் இந்த கீ ரூபாய் அப்படிங்கிறத அடித்து அதுக்கு அடுத்த லைனில் இந்த கோடு போடுறோம். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு, அதாவது இந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு, இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா? அந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு சோப்பு உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறத சென்டர் பண்ணி அடிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கோடுக்கு நேராக சோப்பு உற்பத்தி வரப்போ என்ன ஆகும்? உற்பத்தி லைன் மேலே 2 இருக்குது. ஒரு கோடு உற்பத்தி இது 2 இருக்குது. இது 2ம் நம்ம வந்து அடிக்க போகிறோம். இது 2க்கு நேரம் தான் அடிப்போம். அப்போ கீழே கீ லைன் இது 2 இருக்குது. அப்போ மேலே 2 கீழே 2 விட்டு நடுவில் சென்டர் பண்ணி அடிக்கிறோம். அவ்வளோதான். இப்படி தான் அடிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த லைன் அடித்ததுக்கப்புறம் உற்பத்தி அடிக்கிறீங்க. உற்பத்தி டிஃபைன் பண்ண டிகிரி 35. 35வது டிகிரியில் உற்பத்தி அடிச்சிருங்க. அடுத்து விற்பனை ஃபைன் பண்ண டிகிரி 54. 54வது டிகிரியில் விற்பனை அடிச்சிடுறோம். அதுக்கடுத்த லைன் வர்றோம். சோப்பு உற்பத்தி இதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? சோப்பு 13வது டிகிரி. சரிங்களா? இப்போது இது வந்து 13வது டிகிரியில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். லைன் அடிக்கிறோம். அதுக்கு அடுத்த லைன் வர்றோம். கீழே வந்துட்டோம். சோப்பு உற்பத்தி அடிச்சுட்டு இந்த கோடு அடிச்சுட்டு அடுத்து கீழே நிலையம் அப்படிங்கிறது வரும். இப்போ இது எப்படி அடிக்கலாம்? இதோட கவுண்டிங் 11. பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். இதோட கவுண்டிங் 11, இதோட கவுண்டிங் 5. டிஃப்ரென்ஸ் என்ன வருது? நம்மளுக்கு 6 வருது. சரிங்களா? 11 - 5 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6. முன்னாடி 3 பின்னாடி 3. சரிங்களா? ஈவனாக விடணும். முன்னாடி 3 பின்னாடி 3ன்னு ஈவனாக நீங்கள் விடணும். அப்போ இது வந்து 13வது டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. 13 14 15 விட்டுருங்க. 16 16வது டிகிரியில் நிலையம் அப்படிங்கிறத அடிக்கணும்.
சரிங்களா? அதுக்கு நேரம் நம்ம இங்கே வந்துடலாம். சரிங்களா? இப்போ இது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் எப்படி அடிப்போம்? எப்போவுமே இதெல்லாமே 10வது டிகிரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? இந்த 1 டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுவோம். இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். இங்கே இன்னொரு விஷயம் பாருங்கள். 10, 11, 12 இப்படி இருக்குது. அப்போது 10 அப்படிங்கிறது இந்த 1 அப்படிங்கிறது 10வது டிகிரியில் ஸ்டார்ட் ஆகும். 0 அப்போ எந்த டிகிரியில் வரும்? 11வது டிகிரியில் வரும். 11வது டிகிரியில் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே அடிக்கணும். சரிங்களா? கிளியராக இருக்குங்களா? ஏன் இது எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பரு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் இருக்குது. அப்போது இதுதான் 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 0 இருக்கு இல்லையா? இது 0 வந்து 11வது டிகிரி. அப்போ 11வது டிகிரியில் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். டாட் வந்து 12வது டிகிரியில் வரும். அப்போ இது 10வது டிகிரி, இது 11வது டிகிரி, இது 12வது டிகிரி. சரிங்களா? அப்படி தான் அடிக்கணும். டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்து இது எல்லாமே இந்த ஊர்க பெயர் எல்லாமே நம்ம அடிப்போம். இப்போ இங்கே இந்த மாதிரி பாருங்கள். திருமலைராயன் பட்டினம் அப்படின்னு இருக்குது. அதாவது திருமலைராயன் பட்டினம் அப்படிங்கிறது ஒரே ஊர் தான். ஒரே லைனை அடிக்க முடியாது, ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே கீழே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது இப்போ நான் ஒரு வார்த்தையை பெரிய வார்த்தையாக இருக்குது, அதை நான் வந்து கட் பண்ணி அடுத்த லைனுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிறப்போ அந்த மேலே இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தைக்கு ரெண்டு எழுத்தை விடணும். இந்த வார்த்தைக்கு முதல் 2 எழுத்தை விட்டுட்டு 3வது எழுத்துலேருந்து பட்டினம் அப்படிங்கிறத ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அடிக்கிறதுக்கு. சரிங்களா? அப்போ மாக்கு நேராக பா அடிக்கணும், அப்படியே பட்டினம் அப்படிங்கிறத அடிங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பட்டினம்க்கு நேராகவே இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த ரோவோட வேல்யூஸ் இதை ஹோலாகவே நம்ம பட்டினம்க்கு நேராக, இங்கே வேண்டாம், திருமலைராயனுக்கு நேராக வேண்டாம், பட்டினம்க்கு நேராக அடிச்சிருங்க. சரிங்களா? கிளியருங்களா? ஓகே. அடுத்து இந்த டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, மாற்றுக. மா அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றுக. அப்போ இந்த வேல்யூ ஹோல் வேல்யூ இங்கே வரும், இந்த ஹோல் வேல்யூ இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு பதிலாக 3 வரும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த 5 அந்த 5th ரோ இருக்கு இல்லையா, திருச்செங்கோடு, இது ஹோலாகவே கீழே வரும், மொத்தமாகவே கீழே வந்துடும். இந்த 4வது காங்கேயம்னு இருக்கு இல்லையா, இந்த ரோ டோட்டலாகவே மொத்தமாகவே மேலே போயிடும். அதை தான் மாற்றுக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எதை இருக்க சொல்கிறாங்க, அதாவது இந்த வேல்யூஸை வந்து அப்படியே அடிக்கணும், அதுதான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அது அப்படியே 92,983 அப்படிங்கிறத அப்படியே அடிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 5க்கு பதிலாக 3 வரும், 8க்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 4 வரும். மாற்றுக அப்படின்னா இந்த வேல்யூ இங்கே வந்துடும். 1,14,315 இங்கே வரும். 36,892 அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? இதுவும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, மாற்ற தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது முன்னாடி இது பின்னாடி இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கள்ளக்குறிச்சி. ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்க சொல்லியிருக்காங்க. இருக்குது அப்படிங்கிறப்ப இது முன்னாடி பார்த்தது தான். இப்படி கொடுத்துருந்தா என்ன சொல்ல, மாற்றுக. அப்போ இந்த ரோ இது மட்டும், இந்த வேல்யூஸ் மட்டும் மேலே வரும், இந்த ஹோல் இந்த 4 காலமோட வேல்யூஸ் அப்படி கீழே வரும். இது முன்னாடி வரும், இது பின்னாடி வரும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு காலம் வந்துடலாம். ஃபஸ்ட்டு காலமில் நம்மளுக்கு எந்த வேல்யூ பெருசு, கீ 6 டிஜிட்டு, உள்ளே இருக்க வேல்யூஸும் 6 டிஜிட்டு, இந்த அளவு மட்டும் 3 டிஜிட்டில் இருந்தது. அப்போது 6 தான் அந்த காலமில் பெருசு அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு காலமில் 6 தான் பெருசுன்னு பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணுறது என்ன, 29. அப்போது 29 அப்படிங்கிற டிகிரியில் இந்த கீ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது 6 டிஜிட் தான் பெருசு இந்த காலமில். அப்போது 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே 29. கிளியருங்களா? அப்போ உள்ளே இருக்க வேல்யூவும் 6 தான், இதுவும் 6 தான், 29 டிகிரி, இதுவும் 29 டிகிரி. இந்த வேல்யூ இங்கே போயிடும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும். அப்போ அதுவும் 6 டிஜிட் தான் இருக்குது, இந்த வேல்யூவும் 6 டிஜிட்டில் தானே இருக்குது, இது இங்கே வந்துடும். அப்படி ஹோலாகவே பாருங்கள், எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்கும். சரிங்களா? கமா கொடுக்காத இடத்துல கமா வந்து கொடுத்துருங்க, அப்போ அது 6 டிஜிட்டாக மாறிடும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே நம்ம 29வது டிகிரியில் அடிப்போம். ஓகேங்களா? 6 டிஜிட்டுக்கு கீழே எதுவுமே இல்லை இந்த காலமில், அளவு மட்டும்தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும், சென்டர் பண்ணணும். இப்போது இது வந்து நம்ம வந்து 29வது டிகிரியில் அடிக்கிறோம். அப்போது இதை எப்படி சென்டர் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சென்டர் பண்ணணும் அப்படின்னாவே என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போது 6 - 3, 6 அப்படிங்கிறப்போ எப்படி வருது, ப்ராக்கெட் கீ டாட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 6 - 3 டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது, 3 வருது. முன்னாடி 2,
பின்னாடி 1 விட்டுருங்க. அப்போது ப்ராக்கெட்டு கீயையும் விட்டுருங்க. முன்னாடி 2 விட்டுருங்க. 29 30 விட்டுருங்க. 31வது டிகிரியில் அளவு அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். இந்த காலமில் எது பெருசு? மதிப்பு வந்து 4 டிஜிட்டு, ரூபாயில் 7 டிஜிட்டு, உள்ளே இருக்க வேல்யூ 8 டிஜிட்டு. அப்போ காலம்லேயே எது பெருசு? வேல்யூ தான் பெருசு. அதுதான் 8 டிஜிட்டில் இருக்குது. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 37. அப்போது 37வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 37வது டிகிரி. சரிங்களா? அடுத்து இங்கே பார்ப்போம். 8 - 7 டிஃப்ரென்ஸ் என்ன? 1. சரிங்களா? 1 விட்டுருங்க. முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டுருங்க. 38வது டிகிரியில் இது அடிங்க. அடுத்து இது வந்து 4 டிஜிட்டில் இருக்குது. 8 - 4 டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 பின்னாடி 2. 37 38 விட்டால் 39வது டிகிரியில் மதிப்பு அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அடுத்து உள்ள 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 37வது டிகிரி. அதை விட கம்மியாக இருக்கும் இல்லையா? 8 டிஜிட்டை விட கம்மியாக இருக்கும் இல்லையா வேல்யூஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 71,337. இதை நீங்கள் எப்படி அடிப்பீங்க? சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். நம்ம முன்னாடியே சொன்னது தான். டிஜிட் வைஸுங்கிறப்போ எப்படி வரும்? இப்போது இங்கே வந்து 1,04,11 0க்கு பதிலாக 3 வரும். சரிங்களா? அப்போது இதை வந்து எப்படி அடிப்போம்? 3 டிஜிட் கமா, கரெக்டுங்களா? அப்போ இங்கே 3 டிஜிட் கமா இருக்குது. 2 டிஜிட் இருக்குது. ஸோ இது 2 டிஜிட். அப்போது வந்து 0க்கு நேராக தானே 7 வரும். 0 எந்த டிகிரி? 37 38 39. அப்போ 39வது டிகிரியில் இந்த டிஜிட்ஸ், அதாவது இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம அடிப்போம். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு 3 4 5 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 39வது டிகிரியில் அடிப்போம். இதுவும் 6 இதுவும் 6 இது எல்லாமே 39. 8 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 37வது டிகிரியில் நம்ம அடிப்போம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் காலம். இந்த காலம்லேயே நம்மளுக்கு வேல்யூ தான் பெருசு. 8 டிஜிட்டில் இருந்தது. அளவு பார்த்தீங்கன்னா 3 கீகி, அதாவது கிலோகிராம் அப்படிங்கிறது கீகிங்க வருது. 6 டிஜிட்டில் இருந்தது. சரிங்களா? அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. 8 டிஜிட்டில் இருக்குது. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி பார்த்தீங்கன்னா 47. 47வது டிகிரியில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது இந்த வேல்யூக்கு இதெல்லாம் சென்டர் பண்ணணும். ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும். 8 - 6 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி 1 பின்னாடி 1. 47 விட்டிங்கன்னா 48வது டிகிரியில் இது அடிப்பீங்க. இது 3ஆ? 8 - 3 டிஃப்ரென்ஸ் 5. முன்னாடி 3 பின்னாடி 2. 47 48 49வது விட்டால் 50வது டிகிரியில் அளவு அப்படிங்கிறத அடிப்பீங்க. இங்கே உள்ள வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 47வது டிகிரியில் வந்துடும். இது எங்கே வரும்? இந்த 0க்கு நேராக வரும் 3, 3க்கு நேராக 1 வரும், கமா வரும், அப்புறம் இந்த 3 டிஜிட்க்கு நேராக. அப்போ வந்து 0ங்கிறது 47 48 49வது டிகிரியில் இந்த 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் அடிச்சிருவீங்க. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் காலம்லேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு 4 டிஜிட்டில் இருந்தது. ரூபாயில் அப்படிங்கிறது 7 டிஜிட்டில் இருந்தது. உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. ஸோ அது 8 டிஜிட்டில் இருந்தது. சரிங்களா? அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 57. அப்போ 57வது டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 57 அந்த டிகிரியில் அடிச்சிருங்க. சரிங்களா? இப்போது இது பாருங்கள், 8 - 7 டிஃப்ரென்ஸ் 1 தான். முன்னாடி 1 மட்டும் விட்டுருங்க. 58வது டிகிரி ரூபாயில். இது 4. 8 - 4 டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 பின்னாடி 2. 57 58 விட்டால் 59வது டிகிரி. சரிங்களா? 8 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் 57. அதை விட கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த 3க்கு நேராக தான் 9 வரும். 5க்கு நேராக 7 வரும், கமா 3 டிஜிட் 8 9 3க்கு நேராக 3 9 4 அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ இந்த 3 எந்த டிகிரி? 57 58 59. 59வது டிகிரியில் இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 59வது டிகிரியில் நம்ம அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பேராகிராஃப். 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். சரிங்களா? மேற்படி சோப்பு தயாரிக்கும் தொழிலானது தமிழ்நாட்டில் குடிசை தொழிலாக ஈடுபட்டுள்ள நிலையங்களை குறிக்கிறது. இங்கே வந்துட்டு துணைக்கால் கொடுத்து அதை நீக்க சொல்லியிருக்காங்க. நிலையங்களை குறிக்கிறது அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப் வந்து இந்த பற்றி வந்து நம்மளுக்கு முழுமையடையுது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வினா எண் 8 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் அந்த கொஷின் நம்பரை பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.